செய்திகள் தொடர்கின்றன. கோவையில் விமான நிலைய விரிவாக்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் மடிப்பிச்சை ஏந்தி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் சூலூர் தொகுதி தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் பணப்பட்டி தினகரனும் பங்கேற்றார். கோவை விமான நிலையம் விரிவாக்கத்திற்காக கோவை அருகே சில்லையம்பாளையம் கிராமத்தில் சில வீடுகள் மற்றும் விவசாய நிலங்களை கையகப்படுத்த அரசு ஏற்பாடுகள் செய்து வருகிறது. இந்நிலையில் விமான நிலைய விரிவாக்க திட்டத்திற்காக வீடுகள் மற்றும் நிலங்களை மத்திய அரசு கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சில்லியம்பாளையம் கிராம மக்கள் இன்று மடிப்பிச்சை ஏந்தி நூதன உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய சூலூர் தொகுதி தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் பணப்பட்டி தினகரன் இந்த பிரச்சினை தொடர்பாக சட்டமன்றத்தில் குரல் எழுப்புவோம் என்று தெரிவித்தார். கடலூர் அருகே இன்று பட்டப்பகலில் வாலிபர் ஒருவர் ஓட ஓட விரட்டி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் முதுநகர் சுண்ணாம்புக்கார தெருவை சேர்ந்தவர் பாண்டியன். இவர் இன்று காலை நண்பர் இருவருடன் அருகில் உள்ள கடைக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது மோட்டார் சைக்கிளில் வந்த 4 பேர் கொண்ட கும்பல் பாண்டியனை ஓட ஓட விரட்டி வெட்டி சாய்த்துவிட்டு தப்பிச் சென்றது. இரத்த வெள்ளத்தில் மிதந்த பாண்டியன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பாண்டியனின் உடலை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்த உடலை பார்த்து அவரது உறவினர்கள் கதறி அழுதது அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியது. இந்த செந்தில் எம்சிக்கு நின்று பிரச்சனை பண்ணி இவங்களை எல்லாரையும் எதிர ஓட்டு தூக்கிட்டான் சார். இதுக்கெல்லாம் முழு பொறுப்பு செந்தில் தான் சார். செந்தில் அவன் தம்பி அம்மாவாசை பாஸ்கர் ஒரு 10 பேர் சார். முன்விரோதம் காரணமாக இந்த கொலை நடந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. நமது கேப்டன் டிவி செய்தி எதிரொலியால் கடலூரில் அமைக்கப்பட்டு வரும் பாதாள சாக்கடை திட்ட பணிகள் விறுவிறுப்படைந்துள்ளது. கடலூர் நகராட்சியில் கடந்த திமுக ஆட்சியின் போது 40 கோடி ரூபாய் செலவில் பாதாள சாக்கடை திட்ட பணிகள் தொடங்கப்பட்டன. பணிகள் தொடங்கி 4 வருடங்கள் முடிந்துவிட்ட நிலையில் பாதி பணி கூட முடிவடையாமல் மந்த கதியில் இருந்தது. இதுகுறித்து நமது கேப்டன் டிவியில் 3 நாட்களுக்கு முன்னர் செய்தி ஒளிபரப்பியதை அடுத்து இதன் எதிரொலியாக சாக்கடை திட்ட பணிகள் தற்போது மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளை திட்ட அமலாக்கத்துறை அமைச்சர் MC சம்பத் பார்வையிட்டு பணிகளை விரைந்து முடிக்க உத்தரவிட்டார். இதனிடையே குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜய் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மருத்துவமனையில் போதிய வசதிகள் இல்லை என்று நோயாளிகள் அவரிடம் புகார் தெரிவித்தனர். விருதுநகரில் 313 பயனாளிகளுக்கு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் RP உதயகுமார் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மாவட்ட ஆட்சியர் பாலாஜி தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் விருதுநகர் தேமுதிக MLA மாப்பா பாண்டியராஜன் உட்பட ஏராளமானவர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரியில் முன்னாள் அரசு ஊழியர் ஒருவர் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். பணியிலிருந்து நீக்கப்பட்டதால் மனமுடைந்து அவர் தற்கொலை செய்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. புதுச்சேரி மணவெளி பகுதியை சேர்ந்தவர் ராகவன். திருமணமாகாதவரான இவர் புதுச்சேரி அரசில் வேலை பார்த்து வந்துள்ளார். கடந்த 5 மாதத்திற்கு முன்னர் ஏதோ ஒரு காரணத்திற்காக அவர் பணியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். அதன் பிறகு வேலையின்றி விரக்தியுடன் இருந்து வந்த ராகவன் நேற்றிரவு தனது வீட்டில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். இது பற்றிய தகவல் அறிந்த மத்திய அமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் புதுவை முதலமைச்சர் வைத்தியலிங்கம் ஆகியோர் தற்கொலை செய்து கொண்ட ராகவன் வீட்டிற்கு சென்று அவரது உடலுக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார்கள். இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவனந்தபுரம் அருகே சுனாமி போன்ற இயற்கை பேரழிவுகளை முன்கூட்டியே தெரிவிக்கக்கூடிய கண்காணிப்பு மையம் ஒன்றை கேரள அரசு நிறுவியுள்ளது. கடந்த 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி தமிழக கடலோர மாவட்டங்களில் சுனாமி எனப்படும் ஆழி பேரலைகள் தாக்கியதில் நாகப்பட்டினம் உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களைச் சேர்ந்த 100கணக்கானோர் உயிரிழந்தனர். கேரள கடலோர மாவட்டங்களைச் சேர்ந்த சிலரும் சுனாமியில் சிக்கி உயிரிழந்தனர். இவ்வாறு சுனாமி போன்ற இயற்கை பேரழிவுகளை முன்கூட்டியே அறிவித்து எச்சரிக்கை செய்யும் கண்காணிப்பு மையம் ஒன்றை கேரள அரசு திருவனந்தபுரம் அருகே உள்ள விழிஞம் என்ற இடத்தில் அமைத்துள்ளது. இந்தியாவிலேயே முதலாக அமைக்கப்பட்டுள்ள கடல் அபாயம் அறிவிக்கும் மையத்தை கேரள முதலமைச்சர் உம்மன்சாண்டி நேற்று தொடங்கி வைத்தார். இந்த மையத்தில் கடலில் ராட்சத அலைகள் தோன்றும் நேரம், எந்த திசையில் அலைகள் அபாயகரமாக வீசும் ஆகியவை பற்றி 3 நாட்களுக்கு முன்கூட்டியே தெரிவித்து எச்சரிக்கை காட்டக்கூடிய கருவி நிறுவப்பட்டுள்ளது.
ஆடி மாதம் இன்று பிறந்ததை ஒட்டி அம்மன் ஆலயங்களில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. சென்னையில் பிரசித்தி பெற்ற வன்னிய தேனாம்பேட்டையில் அமைந்துள்ள ஆலயம்மன் திருக்கோவிலில் பக்தர்கள் முடிகாணிக்கை கொடுத்து தங்கள் நேர்த்தி கடனை செலுத்தினர். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறந்தா ஆலயப்பன், ஆலயம்மா, பையனாக பிறந்தால் ஆலயப்பன் என்று இருப்பாங்க, பெண்ணாக பிறந்தால் ஆலயம்மன் என்று. அம்பாள் பேர் வந்து அலையலம்மன்தாள் அம்மன். இன்னொரு வருஷமே தலைமுறையாக எங்களுடைய வர்க்கமே பூஜை பண்ணிக்கிட்டு வந்துடும். தாத்தா, பெரியோர், பாட்டன் அப்படின்னு நாலாவது. இதைத் தொடர்ந்து பொங்கலிட்டு அம்மனுக்கு படையல் வைத்து பக்தர்கள் வழிபாடு செய்தனர். விருதுநகரில் போலி டிவிடிக்கள் தயாரித்து விற்பனை செய்து வந்த ஒருவரை போலீசார் கைது செய்தனர். அவரது வீட்டிலிருந்து 3000 புதுப்பட விசிடிக்கள் மற்றும் கம்ப்யூட்டர் சாதனங்களை பறிமுதல் செய்தனர். விருதுநகர் பாரதியார் தெருவில் உள்ள ஒரு வீட்டில் புதுப்பட டிவிடிக்கள் தயாரித்து விற்பனை செய்யப்படுவதாக காவல்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு விரைந்து சென்ற போலீசார் அதிரடி சோதனை நடத்தினார்கள். அப்போது வேங்கை, அவன் இவன், சிங்கம், புலி உள்ளிட்ட புதிய படங்களின் 3000 டிவிடிக்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து போலி புதுப்பட டிவிடிக்கள், அதனை தயாரிக்க பயன்படுத்திய கம்ப்யூட்டர் சாதன பொருள்கள் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். ஞானசேகரன் என்பவரை கைது செய்தும் விசாரித்து வருகின்றனர். இதேபோல வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி சிஎல் சாலையில் உள்ள செல்போன் கடையின் பூட்டை உடைத்து உள்ளே இருந்த 100க்கும் அதிகமான விதவிதமான செல்போன்களை கொள்ளையடித்து சென்ற மர்ம அசாமிகளை போலீசார் தேடி வருகின்றனர். விமான நிலைய விரிவாக்க திட்டத்திற்கு எதிர்ப்பு. கோவையில் பொதுமக்கள் வடிபிச்சை ஏந்தி நூதன போராட்டம். பட்டப்பகலில் வாலிபர் ஓட ஓட விரட்டி படுகொலை. கடலூரில் மர்ம கும்பல் வெறிச்செயல். மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.